எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 40 மேக்ஸிமம் லெவல் சம் ஆஃப் பைனரி ட்ரீ எப்படி சால்வ் பண்றதா பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்க முன்னாடி இந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்ளம் நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் தான் யூஸ் பண்ண போறோம். பாருங்க, இங்க வந்து ஒரு ட்ரீ குடுத்திருப்பாங்க. ஒரு பைனரி ட்ரீ. அந்த ட்ரீல வந்து மேக்ஸிமம் லெவல் சம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. லெவல்னா என்ன பைனரி ட்ரீல? இங்க பாருங்க 1 லெவல், 2 லெவல், 3 லெவல் இருக்கு. சோ எல்லா லெவலோட சம் எடுத்து நீங்க எந்த லெவல் வந்து மேக்ஸிமம் சம் வருதுன்னு சொல்லணும். அது புரியறதுக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஓபன் பண்ணிடலாம். இங்க வந்து நம்மளுக்கு 3 லெவல்ஸ் இருக்குல்ல. பாருங்க 1 லெவல், 2 லெவல், 3 லெவல்ஸ் இந்த ட்ரீ. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் சரியா? ஃபர்ஸ்ட் லெவலோட நோட்ஸோட சம் எவ்வளவு? 1. செகண்ட் லெவல் நோட்ஸோட சம் எவ்வளவு? 7 plus 0 7. தேர்ட் லெவல் நோட்ஸோட சம் என்ன? 7 plus 8. அங்க 7 plus minus 8 என்ன வரும்? -1. சோ இதுல வந்து மேக்ஸிமம் லெவல் சம் என்ன? இந்த செகண்ட் லெவலோட சம். சோ மேக்ஸ் லெவல் என்ன? 2. சோ 2ன்னு நம்ம ஆன்சர் வந்து அவுட்புட் பண்ணணும். இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 2 லெவல்ஸ்க்கு வந்து சேம் சம் வந்துச்சுன்னா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சேம் மேக்ஸிமம் சம் வந்துச்சுன்னா, அதுல இருக்க ஃபர்ஸ்ட் வர லெவல வந்து குடுக்கணும். என்னன்னு சொல்றாங்க? சப்போஸ் உங்களுக்கு இந்த அ செகண்ட் அண்ட் தேர்ட் லெவல்ல லெவல் சம் வந்து 7 வந்துருச்சுன்னா, நீங்க உங்களோட மேக்ஸ் லெவல் என்னவா இருக்கணும்? 2 தான் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வர லெவல் தான் நம்ம கொடுக்கணும். அந்த மேக்ஸிமம் சம்மோட வர லெவல். சோ இந்த ப்ராப்ளமோட சூடோ கோட தான் இப்ப பார்க்க போறோம். அப்புறம் பைத்தனையும் ஜாவா கோடையும் பார்த்தோம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சூடோ கோட். இந்த ப்ராப்ளம்ல என்ன யூஸ் பண்ண போறோம்னா, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் கான்செப்ட்ல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேனல்ல. அது வந்து ரைட் சைட் வியூ ஆஃப் த பைனரி ட்ரீ. அதையும் போய் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து குயிக்கா நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? 3 வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுவோம். மேக்ஸ் லெவல் என்ன கூறுனா, அந்த மேக்ஸ் சம்மோட இருக்கிற லெவல் வந்து என்ன? அதுதான் மேக்ஸ் லெவல். சரியா? கரண்ட் லெவல்னா இந்த கரண்ட் லெவலுக்கு ஒரு பாயிண்டர் கொடுக்கும் அவ்வளவுதான். மேக்ஸ் சம்னா அந்த மேக்ஸ் லெவலோட மேக்ஸிமம் சம் லெவல் தான் குறிக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல நம்ம வந்து ரூட் நோட வந்து கியூக்கு ஆட் பண்ணுவோம். ரூட் நோட் என்ன இங்க 1. சோ அது வந்து கியூக்கு ஆட் பண்றோம். சோ வைல் கியூ இஸ் நாட் எம்ப்டி, கியூ எம்ப்டி ஆகாத வரைக்கும் நம்ம வந்து இந்த சில ஸ்டெப்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து செட் கட் சம் டு 0. கட் சம் ஆல்ரெடி 0 ன்னு எழுதி வச்சிருக்கீங்க. ஃபார் ஈச் நோட் இந்த கரண்ட் லெவல். இந்த கரண்ட் லெவல்ல எவ்வளவு நோட்ஸ் இருக்கு? வெறும் 1 நோட் தான் இருக்கு. சோ 1 டைம் இந்த ஸ்டெப் பண்ண போறோம். இதுக்குள்ள இருக்க ஸ்டெப். சோ அது என்ன? இங்க remove the node and add its value to cursum. Okay, remove the node பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த 1 ஓட வேல்யூ வந்து cursumக்கு ஆட் பண்ண போறோம். சோ cursumல என்ன இருக்கும்? இப்போ 1 இருக்கும். சரியா? இப்போ வந்து add the left and right children to the queue if they exist. 1க்கு வந்து லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. 7 அண்ட் 0 இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு. சோ 7 ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் 0யும் ஆட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ வந்து ஒரு தடவை தான் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். ஏன்னா கரண்ட் லெவல்ல வெறும் ஒரு நோட் தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டெப் போறோம். அப்டேட் த மேக்ஸ் சம் அண்ட் மேக்ஸ் லெவல் இஃப் கட் சம் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் சம். கட் சம் எவ்வளவு இங்க 1. மேக்ஸ் சம் எவ்வளவு? ஏன்னா நம்ம மேக்ஸிமம் லெவல் சம் தான் கண்டுபிடிக்கணும். சோ அதான் இந்த லாஜிக் பண்றோம். இங்க வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுங்க. கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வித் மேக்ஸிமம் சம் கண்டுபிடிக்கும். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் லெவல் வித் மேக்ஸிமம் சம் வந்து கண்டுபிடிக்கும். சரியா? சோ இப்போ வந்து அப்படியே இந்த மேக்ஸிமம் அண்ட் மேக்ஸ் லெவல் இது கட் சம் இஸ் கிரேட்டர் தென் தி மேக்ஸ் சம். டெஃபினட்டா இந்த கட் சம் வந்து கிரேட்டர் தென் மேக்ஸ் சம் இல்ல. சோ இத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இன்கிரிமெண்ட் கர் லெவல் ஸ்டெப் போயிடலாம். இன்கிரிமெண்ட் கர் லெவல் பண்ணா 1 வந்து 2 ஆயிடும். சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறோம். இப்போ பாருங்க, ஏன்னா கியூ இன்னும் எம்டி ஆகல. சோ இங்க வந்துட்டோம் மறுபடியும் இந்த ஸ்டெப்புக்கு. சரியா? சோ இது வந்து நான் ஆ. இங்க வந்து நம்ம இங்க இருக்கோம் இப்போ. மறுபடியும் செட் கட் சம் டு 0. 0க்கு செட் பண்ணிட்டோம் கட் சம். ஃபார் ஈச் நோட் இன் த கரண்ட் லெவல். கரண்ட் லெவல்ல எவ்வளவு நோட்ஸ் இருக்கு? 7 அண்ட் 0. 2 நோட்ஸ் இருக்கு. சோ நம்ம 2 டைம்ஸ் இந்த ஸ்டெப் பண்ண போறோம். ரிமூவ் த நோட் அண்ட் ஆட் இட்ஸ் வேல்யூ டு கட் சம். ரிமூவ் த நோட் அண்ட் ஆட் இட்ஸ் வேல்யூ டு கட் சம். இஃப் த நோட் ஹேஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சில்ட்ரன் ஆட் இட் டு த கியூ. சோ 7க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. 7 அண்ட் -8 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன் கியூக்கு. லெஃப்ட் சைல்டு இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைல்டு ஆட் பண்ணுங்க. ரைட் சைல்டு இருந்துச்சுன்னா ரைட் சைல்டு ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து ஆ 0வா இருந்துச்சு. சோ 0வையும் பாப் பண்ணிட்டு 0 வந்து கட் சம்க்கு ஆட் பண்ண போறோம். 7 plus 0 7. 0க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இல்ல. சோ அந்த ஆடிங் ஸ்டெப் பண்ண வேணாம். இப்போ வந்து இந்த ஃபார் லூப் வெளியில வந்துட்டோம். அப்டேட் தி மேக்ஸ் சம் அண்ட் மேக்ஸ் லெவல் இஃப் கட் சம் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் சம். கட் சம் என்ன இங்க 7. மேக்ஸ் சம் எவ்வளவு 1. சோ டெஃபினட்டா இங்க வந்து நான் மேக்ஸ் லெவலையும் மேக்ஸ் சம்மையும் அப்டேட் பண்ணணும்ல. சோ இப்போ புது மேக்ஸ் லெவல் என்ன ஆகும்னா கரண்ட் லெவல்ல இருக்க வேல்யூ. சோ புது மேக்ஸ் லெவல் வந்து 2ன்னு கூறும். மேக்ஸ் சம் வந்து 7 ஆகும். சோ அவ்வளவுதான். அ இதுக்கப்புறம் நம்ம இன்கிரிமெண்ட் கரண்ட் லெவல். கரண்ட் லெவல் என்ன ஆகும்? இப்போ 3 ஆகும். சோ மறுபடியும் இப்ப பார்க்கணும். Q வந்து இப்போ வந்து எம்ப்டியா இருக்காங்க. Q டெஃபினட்டா எம்ப்டியா இல்ல. 7 அண்ட் -8 2 வேல்யூஸ் இருக்கணும். சோ நம்ம மறுபடியும் இங்க வந்துட்டோம். இங்க வந்து பாருங்க, இந்த இட்டரேஷன்ல ஏன்
கியூல வந்து இந்த லாஸ்ட் லெவல்ல எவ்வளவு நோட்ஸ் இருக்கு 7 அண்ட் -8. ஸோ 2 டைம்ஸ் இந்த ஃபார் லூப்ஸ் ஸ்டெப் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கர்சம் வந்து 0 செட் பண்ணிக்கலாம். சரியா? சோ இங்க வருங்க. இப்ப மறுபடியும் சேம் ஸ்டெப்ஸ் பண்ண போறோம். குயிக்கா பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 7 பாப் பண்ணிட்டு கர்சமுக்கு ஆட் பண்ணுங்க. 7க்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல இல்ல. சோ -8 பாப் பண்ணிட்டு இங்க கர்சமுக்கு ஆட் பண்ணா இங்க வந்து -1 ஆயிரும். 7 -8 -1. இப்ப பார்க்கணும் இஸ் max sum and max level if cur sum is greater than max sum. Cur sum வந்து -1, max sum வந்து 7. So definitely நான் max sum அப்டேட் பண்ண மாட்டேன். max level அப்டேட் பண்ண மாட்டேன். Now increment the current level. Current level வந்து 4 ஆயிரும். ஆனா பாருங்க இப்போ வந்து என்னோட queue வந்து empty ஆயிடுச்சு. That means என் ட்ரீல வந்து இன்னொரு லெவல் இல்லனா. So இந்த லூப் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஃபைனலா நான் ரிட்டர்ன் த மேக்ஸ் லெவல். மேக்ஸ் லெவல் ரிட்டர்ன் பண்ண வந்து 2 ன்னு ஆன்சர் வரும். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். இந்த ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O of n, where n is the number of nodes in the trees. சரி, ஏன்னா எல்லா நோடையும் அட்லீஸ்ட் ஒரு தடவை விசிட் பண்றோம்ல. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து O of n தான் இருக்கும். ஏன்னா பாருங்க வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோல இது ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா இருக்கும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீல லாஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ரஃப்லி n/2 நோட்ஸ் இருக்கும். இங்க n வந்து டோட்டல் நோட்ஸ் இந்த ட்ரீயா இருந்துச்சுன்னா n/2 நோட்ஸ் வந்து லாஸ்ட் லெவல்ல இருக்கும். பாருங்க டோட்டல் நோட்ஸ் வந்து 7, லாஸ்ட் லெவல்ல இருக்க நோட்ஸ் வந்து 4. ஸோ ரஃப்லி n/2 நோட்ஸ் இருக்கும். சரியா? இப்போ வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில வந்து n/2 ன்னு கொடுக்க மாட்டோம். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்க. ஸோ டைரக்டா O of n ன்னு எழுதிடலாம். where n is the number of nodes. ஸோ இப்போ சூடோ கோட பார்த்தோம். பைத்தன் கோடையும் ஜாவா கோடையும் குயிக்கா போய் பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த 3 இம்பார்ட்டன்ட் வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் லெவல் இஸ் ஈக்குவல் டு 1. max sum is equal to root dot var. So இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க என்ன இருக்கும், ரூட் இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் லெவல் அசியூம் பண்ணிட்டு அந்த ரூட்டோட வேல்யூ தான் மேக்ஸ் சம்முக்கு கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம கர் லெவலுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கும். கர் லெவல் இஸ் ஈக்குவல் டு 1. இனிஷியலா கரண்ட் லெவல் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தா தான் ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அப்புறம் என்ன பண்ணா q is equal to dq of ரூட். dq வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டேட்டா ஸ்ட்ரக்சர். அது வந்து டபுள் எண்டட் கியூப். ஃபர்ஸ்ட்ல இருந்தும் எலிமெண்ட்ஸ் என்கியூ பண்ணலாம், டிக்யூ பண்ணலாம், லாஸ்ட்ல இருந்தும் என்கியூ பண்ணி டிக்யூ பண்ணலாம். ஸோ இந்த பவர்ஃபுல் டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம கோட் பண்ணி கத்துக்கலாம் எப்படின்னு. ஸோ while q, சரியா, q வந்து எம்டியா ஆகாத வரைக்கும் நம்ம சில ஸ்டெப்ஸ் பண்ணணும். breadth first search பண்ணணும். ஸோ அதுதான் இங்க எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த breadth first searchல cur sum is equal to 0 எழுதிட்டு ஃபார் இந்த எவ்வளவு நோட்ஸ் இருக்கோ கரண்ட் லெவல்ல நம்ம இந்த ஃபார் லூப்பை பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ண போறோம், ஃபார் அண்டர்ஸ்கோர் இன் ரேஞ்ச் ஆஃப் len of q. அவ்வளவுதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா இந்த கியூல இருக்க ஸ்டார்டிங் எலிமெண்ட் பாப் பண்ணுவேன். ஸோ அது எப்படி பண்றது, டிக்யூல ரொம்ப சிம்பிள். கியூ டாட் பாப் லெஃப்ட் கொடுங்க. ஒரு டிக்யூக்கு டபுள் எண்ட் கியூல ரைட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாப் பண்ணணும், பாப் லெஃப்ட் கொடுங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, கர்சா பிளஸ் இஸ் ஈக்குவல் டு நோட் டாட் வேர். அப்புறம் என்ன பண்ணும், இந்த நோடுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருந்துச்சுன்னா அதை வந்து கியூக்கு ஆட் பண்ணும். இஃப் நோட் டாட் லெஃப்ட் கியூ டாட் அப்பெண்ட் நோட் டாட். ஸோ அப்பெண்ட் கொடுத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து அப்பெண்ட் ஆகும். நோட் டாட் லெஃப்ட் if node dot right q dot append node dot right. அவ்வளவுதான். இப்போ வந்து என்ன பண்ணும், இந்த கரண்ட் லெவலோட சம் வந்து மேக்ஸ் சம்மோட ஜாஸ்தி ஆச்சுன்னு பார்க்கும். if current sum is greater than max sum, என்ன பண்ணும், max sum is equal to current sum, அப்புறம் max level is equal to current level. ஃபைனலா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு முன்னாடி இந்த கர் லெவல் பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணும். கர் லெவல் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபைனலா இந்த ஃபுல் வைல் லூப் எம்டி ஆச்சுன்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்டா நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஆஃப் மேக்ஸ் லெவல். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். குயிக்கா சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். பெர்ஃபெக்ட். நம்ம இப்போ குயிக்கா ஜாவா கோடையும் பார்த்துக்கலாம். ஜாவா கோடும் எக்ஸாக்ட் சேம் லாஜிக் தான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த 3 வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுவோம். மேக்ஸ்ல வந்து இந்த மேக்ஸிமம் சம்மோட லெவல் வந்து கூடும். எந்த லெவலுக்கு வந்து மேக்ஸிமம் சம் இருக்கு, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து மேக்ஸிமம் சம். இன்ட் கர்ல வந்து ஒரு கரண்ட் லெவலுக்கு பாயிண்ட் பண்ணும். மேக்ஸிமம் வந்து அந்த மேக்ஸிமம் லெவலோட மேக்ஸிமம் சம் எவ்வளோன்னு கூடும். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ண போறோம். சோ அதான் இங்க கியூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியூல இனிஷியலா என்ன இருக்கும், அந்த ரூட்டோட வேல்யூ இருக்கும். ஐ மீன் ரூட் நோட் இருக்கும். ரூட் நோட போட்டேன். சோ அன்டில் கியூ வந்து எம்டி ஆகுற வரைக்கும் நம்ம வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் லாஜிக்க பண்ணணும். இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் லாஜிக்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து கர்சம் 0 இனிஷியலைஸ் பண்ணிட்டு இன்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ டாட் சைஸ் ன்னு சைஸ் எடுத்துப்பேன். ஏன் இங்க வந்து நான் கியூ டாட் சைஸ் எடுத்துட்டு மறுபடியும் இங்க ஃபாலோ போட்டு ஏன் டைரக்டா கியூ டாட் சைஸ் போட மாட்டேங்கிறேன்னா, உங்க கியூ சைஸ் வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் எலிமெண்ட்ஸும் கியூல வந்து ஆட் ஆகும் நீங்க ஒரு லெவல்ல இருக்கும்போது. ஆனா நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப்ல அந்த கரண்ட் லெவல்ல இருக்க நோட்ஸ் தான் சர்ச் பண்ணணும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் சைஸ் எடுத்துட்டு இந்த சைஸ் வேரியபிள் கொடுக்குறேன். இப்போ வந்து கியூ வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆனாலும்
இந்த சைஸ் வேரியபிள் வந்து கரண்ட் லெவல்ல எவ்வளவு நோட்ஸ் இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி பிடிச்சு வச்சிருக்கோம். சரி, அதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கியூ டாட் சைஸ் இங்கே கொடுக்காம நீங்க சைஸ் எடுத்துட்டா இந்த ஃபார் லூப் கிரியேட் பண்ணும். சரியா? அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், இந்த கியூல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து டிக்யூ பண்ணிட்டு அந்த எலிமெண்டோட வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் கரண்ட் சம்முக்கு. அந்த எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு இருந்துச்சு அது ரெண்டையும் கியூல வந்து என்கியூ பண்ணிடும். எப்படி? ஆஃபர் கொடுத்துட்டு. சரியா? ஃபைனலா இஃப் இந்த கரண்ட் சம் வந்து மேக்ஸ் சம்மோட ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம மேக்ஸ் சம் ஓட வேல்யூ மேக்ஸ் லெவல்ஸ் ஓட வேல்யூ சேஞ்ச் பண்ணிடும், அப்டேட் பண்ணிடும். ஃபைனலா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட் லெவல் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இந்த ஃபுல் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் ஆஃப் மேக்ஸ் லெவல் கொடுத்தா நம்ம யூஸ் சப்மிட் பண்ணிடுவோம். இந்த மேக்ஸிமம் லெவல் வித் மேக்ஸிமம் சம் என்னன்னு சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். ஐ ஹோப் இந்த ப்ரோக்ராம் பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்கன்னு. நீங்க இந்த வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஷேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு இன்னைக்கு இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் வந்து மேக்ஸிமம் லெவல் சம் எடுக்காம நான் வந்து சப்போஸ் நான் மினிமம் லெவல் சம் வந்து கொடுக்கணும்னா எப்படி பண்ணுவேன்? செகண்ட் கொஸ்டின் வந்து இங்க வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கோட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வித் மேக்ஸிமம் சம் தானே கொடுக்கும். நான் சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் லெவல் வித் மேக்ஸிமம் சம் வேணாம லாஸ்ட் லெவல் வித் மேக்ஸிமம் சம் வேணும்னா அது எப்படி பண்ணுவீங்க? நான் அது வந்து நீங்க கமெண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். நான் கூடி சீக்கிரமா அதையும் பார்த்து உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங், கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.